எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு ஒரு மாற்றத்திற்கான மாபெரும் அரசியலை முன்னெடுக்கிறோம். அந்த அந்த கனவை சுமந்து கொண்டு 15 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் அன்னை நிலமெங்கும் அலைந்து திரிகிறோம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் உங்கள் மகன் அரசு வேலையை கொடுப்பேன் என்று சொல்லும்போது எல்லோரும் சாத்தியமில்லாத ஒன்றை பேசுகிறார். சீமான் அவர் கனவு உலகத்தில் இருக்கிறார், அவர் கற்பனையில் வாழ்கிறார் என்று ஏளனம் பேசினார்கள், கேலி பண்ணி சிரித்தார்கள். ரஷ்ய எழுத்தாளன் ஆண்டன் சொக்கேவ் அவன் சொல்லுகிறான், தோல்வியுற்ற சமூகத்தில் எப்போதாவது ஒரு மகத்தான சிந்தனையாளன் வருவான், அவனுக்கு முன்பு 1000 முட்டாள்களை எதிர் நிறுத்துவார்கள் என்று. அந்த நாட்டில் தேவையில்லாத செய்தியை தலைப்புச் செய்தி ஆகும் என்று. அப்படி உலகெங்கும் நடப்பதை, உலகெங்கும் இருக்கிற நிர்வாகத்தை, உலகெங்கும் நாடுகள் எப்படி ஒரு சிறு வளங்களை கொண்டு சிறந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு வாழ்கிறது என்பதை வாசித்து நேசித்த பிள்ளைகள். அதைப் போல என் நாட்டை மாற்றி படைக்க துடிக்கிறோம். நீங்கள் வாழ்கிற இடத்திலே அரசு பணியை கொடுத்து 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 1000 2000த்திற்கும் இலவசத்திற்கும் கையேந்தி நிற்காமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. என்னருமை பெற்றோர்களே, என்னிலும் இளையையும் தம்பி தங்கைகளே, எங்கள் கனவை காகிதத்தில் வைத்தோம், நீங்கள் படிக்கவில்லை. எங்கள் தத்துவத்தை தாள்களில் வைத்தோம், படிக்கவில்லை. அதனால் காட்சிப்படுத்தி ஒவ்வொரு கூட்டத்திலும் போட்டு போட்டு காட்டுகிறோம். எப்படி நம் ஆட்சியில் எப்படியெல்லாம் நாம் பொருளாதாரத்தில் மேம்படுவோம், எப்படியெல்லாம் வேலை வாய்ப்பை பெருக்குவோம், எப்படியெல்லாம் பசி வறுமையை போக்குவோம் என்றெல்லாம் உங்கள் பிள்ளைகள் போட்டு போட்டு காட்டி வருகிறோம். இம்முறை திருவிழிபுத்தூரிலே நம் நாடு சாராய பொருளாதாரத்தில் இருக்கிறது. ஒரு நாடு தன் நாட்டு மக்களை குடிக்க வைத்து அதிலிருந்து வருகிற வருவாயை பெற்று அரசாங்கத்தை நடத்துகிறது, நிர்வாகத்தை நடத்துகிறது. ஒரு தந்தை தன் வீட்டு பிள்ளைகளை குடிக்க வைத்து அவர்களிடத்து காசை பெற்று குடும்பத்தை நடத்துவானா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னரும் பெற்றோர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டை எவ்வளவோ சிறந்த நிர்வாகத்தை தந்த நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் பல அணைகளை கட்டினார், பல 1000 பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தார், பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் அவர் சாராய கடையை திறக்கவில்லை. பேரறிஞர் அண்ணா அவரை சாராய கடையை திறக்கவில்லை. திறந்து இந்த நாட்டை நாசமாக்கிய முதல் தலைவன் ஐயா கருணாநிதி அவர்கள் மட்டும்தான். அதற்கு பிறகு வந்தவர்கள் தொடர்ந்தார்கள். இன்றும் அந்த துயரம் தொடர்கிறது. குடிக்க வைத்து பல லட்சக்கணக்கான நம் தங்கைகள் அக்காக்களினுடைய தாலி அறுத்து விதவையாக்கினதை தவிர இதில் ஒன்றும் சாதிக்கவில்லை. இந்த 50,000 கோடி சாராய பொருளாதாரத்தை கைவிட்டு விட்டு உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் இந்த பால் பொருளாதாரத்துக்கு வந்து விடுகிறேன் என்கிறேன். தம்பி 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 உன் பிரச்சனை என்ன?
தம்பி பேச முடியாத போதும் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கல, நீ அங்க பேசிருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உனக்கு அது பிரச்சனையா? உட்கார அமைதியா, சத்தம் படாம கவனத்தை சிதைக்காத, படிச்ச மாதிரி நடந்துக்க. பால் பொருளாதாரத்திற்கு போய் விடுகிறேன் என்கிறேன். சாராய பொருளாதாரம் 50,000 கோடி என்றால் ஒரு ஆண்டுக்கு நம் நாட்டில் பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடியாக இருக்கிறது. வெறும் மாட்டுப்பால் மட்டும். மற்றபடி எப்படி உங்கள் மகன் அதையும் தாண்டி பொருளாதாரத்தை வளர்க்கிறேன் என்றது வெறும் பால் மட்டும். மற்றபடி கரும்பு, வாழை, தென்னை, பனை, மற்றபடி சோளம், கம்பு, இந்த உணவுப் பொருள்கள், இதில் எல்லாம் எப்படி ஒவ்வொன்றையும் நான் போட்டு போட்டு காட்டுவேன். இன்றைக்கு கிடைத்த கொஞ்ச நேரத்தில் இதை போட்டு காட்டுகிறேன். இப்ப 3 லட்சம் கோடி. இந்த சாராயம் உயிரை எடுக்குது, பால் உயிரை கொடுக்குது. இப்ப நம்ம பால் பொருளாதாரத்துக்கு போய்விடுவோம். இப்ப நம்ம திருவிழுப்புத்தூர்லயே பல 200 ஏக்கர், 300 ஏக்கர், 400 ஏக்கர் எடுத்து மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, எருமை பண்ணை, இப்படி பல பண்ணைகளை உருவாக்கலாம். இப்ப ஆதியில என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும், மாடு மேய்க்கிறது, ஆடு மேய்க்கிறது அவமானம் என்று கருதக்கூடாது. இப்ப நீங்க கொஞ்சம் சின்ன வரலாறை பாருங்க. பால் பொருளாம் முதலில் காடுகளில் நாம் வாழ்ந்தோம், அதாவது குன்றுகளில், மலைகளில் வாழ்ந்தோம். மலைகளில் வாழ்ந்த போது அந்த நிலம் குறிஞ்சி என்று அழைக்கப்பட்டது. குறிஞ்சி மலர்கள் இருந்ததனால் அந்த மலையில் வாழ்ந்த மக்கள் நாம் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அந்த இன் உச்சரிப்பு நாளடைவில் குறுகி குறுகி குன்றி குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அந்த குறவர் குடியில் இருந்துதான் இவ்வளவு குடி நாம் வந்தோம். குறவர் தான் ஆதி தாய்க்குடி. அங்கு நம் முதலில் வேட்டையாடி விலங்குகளை உண்டோம். பிறகு அப்படியே கடந்து வந்து காடு சார்ந்த இடத்தில் வாழ்ந்தோம். அங்கு வாழும் போது வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம் என்று ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்கினோம். அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் நாம் ஆயர்கள் என்று அழைக்கப்பட்டோம், கோன் என்று அழைக்கப்பட்டோம். அது ஏன் கோனானோம் என்பதை சொல்றேன். இந்த காட்டு விலங்கை வீட்டு விலங்காக மாத்தி வேளாண்மைக்கு பயன்படுத்த தொடங்கினோம். அது இப்போது நாம் வாழ்கிற குறிஞ்சி இந்த மருத நிலத்தில். இங்கிருந்து மாடு நம்மோடு உடன்பிறந்த உறவாக இருக்கிறது. அன்றிலிருந்து ஆடு மாடுகளை வளர்ப்பதும் அதிலிருந்து பொருளாதாரத்தை எடுப்பதும் நம்மோடு வருகிறது. இன்று நேற்று நாம் ஆடு மாடு மேய்க்கவில்லை. அதனால் ஆடு மாடு மேய்ப்பதை அவமானம் என்று கருதாதே, அது வெகுமானம், வருமானம் என்று கருது. ஆடும் மாடும் நம் செல்வங்கள். நீ உன்னை வங்கியில் அடமானம் வைக்க முடியுமா? உன் பேர்ல 2.5 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கடன் வைத்திருக்கிறது. ஆனால் ஆடு 75,000 சுமந்து செல்கிறது, மாடு பல லட்சம் ரூபாயை சுமந்து செல்கிறது. ஆடும் மாடும் மொபைல் பேங்க் என்கிறார், நடமாடும் வைப்பகம் என்கிறார்கள் அறிஞர்கள். ஆடும் மாடும் வங்கியடா. 10 ஆடு என்பது 5,000 ரூபாய்டா. 5,000 ரூபாய் நீ பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறதா 10 ஆடு? அட பைத்தியக்காரா. முதலில் பழகிய காட்டு விலங்கு மாடு, ஆடு. பாரு, மாடு மேய்த்தவன் மன்னனானான், ஆடு மேய்த்தவன் அரசனானான். அதாண்டா நம்ம வரலாறு. மாடு மேய்த்தவன் 2வது நிலத்தில், முல்லை நிலத்தில் கோன் என்று அழைக்கப்பட்டான். கோ என்றால் அரசன். தமிழில் கோ என்பது பசுவை குறிக்குது. பசுவை மேய்த்ததால் கோ என்றால் அரசன், மன்னன். கோன் என்றால் அரசன். ஏன் கோன்? அந்த ஆயர் குலத்தின் தலைவன். அவனை அந்த மக்கள் தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்த அவன் கையில் ஒரு கோலை கொடுத்தார்கள். அந்த கோலை வச்சிருக்கான். அந்த கோல், அதான் கோல், அது செங்கோல் ஆகுது. அந்த கோலை வைத்திருப்பதால் அவன் கோனாகிறான். இதை அவை பாடுகிறாள். வரப்புயர நெல் உயரும், நெல் உயர வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன் தான் இந்த கோன். ஆடு மேய்த்தவன் அரசனாகிறான், மாடு மேய்த்தவன் கையிலே கோலை வைத்திருக்கும். அந்த கோல் தான் பின்னாடி செங்கோலாகிறது. புரியுதா? கோ என்பதை மன்னனை குறிக்கும். கோ என்றால் பசுவை குறிக்கும். ஆ என்றாலும் பசு, ஆ என்றாலும் பசு. முதலில் மனிதன் போர் செய்தது மாட்டுக்காகத்தான்.
இதை ஆணிரை கவர்தல். அது பசுமாட்டு திருடுறது அதை இலக்கியத்துல ஆணிரை கவர்தல், மாடுகளை களவு செய்தல், அதை கவர்தல் என்கிறான். இப்ப நம்ம மாட்டை திருடிட்டாங்கிறோம்ல கொச்சையா, அந்த மாடுகளை ஆணிரை கவர்வதற்காக வலிமையுள்ள ஒரு கூட்டம் வீழ்த்தி மாடுகளை எடுத்துட்டு போயிருது. வலிமையற்ற கூட்டம் தோத்து மாடுகளை பறிகொடுத்துறது. முதலாக நாம் செய்த போர் பசுக்காகத்தான். வரலாறு ஆணிரை கவர்தல். மனிதன் முதலில் தேடிய செல்வம் மாடுதான். நம் பாட்டன் வள்ளுவ பெருமகனார் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை என்று சொல்கிறார். நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் கல்விதான் ஒரு மனிதனுக்கு செல்வம், மனிதர்களுக்கு கல்விதான் செல்வம். அதை சொல்ல வந்த வள்ளுவன் சொல்கிறான், மாடும் நம் செல்வம் என்கிறான். மாடு என்பது செல்வம் என்பதை எப்படி குறிக்கிறது என்றால், ஒரு நாட்டின் பொருளாதாரமே மாடுதான். பிறகு தங்கத்தை வைத்தார்கள். தங்கம் தான் பெரிய பொருளாதாரம், அதான் செல்வம்ன்றாங்க. தொடக்கத்தில் தங்கத்தை மா என்றுதான் அழைத்தார்கள், மா என்றுதான் அழைத்தார்கள். குழந்தை பருவத்தில் தான் தாய்ப்பால், கொஞ்ச நாள் தான் தாய்ப்பால், 2 வருஷம் அல்லது 1.5 வருஷம். அதுக்கு பிறகு சாகிற வரைக்கும் உனக்கு பால் ஊட்டுகிற தாய் பசுதான் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. மனித வாழ்க்கையில் பிறக்கும் போதும் பால், இறக்கும் போதும் பால். பிறக்கும் போது உனக்கு பால் ஊட்டியவள் உன் தாய், இறக்கும் போது இறுதி உயிர்ப்பால் ஊட்டியது உன் தாய் அல்ல, பசு. பசு புரிஞ்சுக்க. உயிர்ப்பால் ஊட்டியது உன் தாய், உயிர் போக பால் ஊட்டியது பசு. கடைசியாக செத்து காரியம் பண்ணும் போதும் பால் ஊத்துபவள் பசுதான். கடைசி வரை உன் வாழ்க்கையில் பால் இருக்குது, அந்த பாலை தருபவள் பசு. உன் வாழ்நாள் முழுக்க பால் ஊட்டி வளர்ப்பவள் பசுதான். பால் செல்வத்தின் செல்வம். பால் தங்கம் செல்வம், பணம் செல்வம், பால் செல்வத்துள் செல்வம், பெருஞ்செல்வம். நம்முடைய மன்னன், நம்முடைய அருமை பெரும்பாட்டன், அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் சாவா மூவா பேராடு என்று ஆடு மாடுகளை பெருக்கினான். அதை வளர்த்து மக்களின் பொருளாதார பெருக்கினான். என் பாட்டன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்ததை அவன் பேரன் இன்று செய்வேன் என்று சொல்கிறேன். சாவினாலோ மூப்பினாலோ எண்ணிக்கை குறையாதது ஆடுகள். நல்லா புரிஞ்சுக்க. அததான் என் பாட்டனை செஞ்சான் அருண்மொழி சோழன். நான் இன்னைக்கு அவன் பேரன் செய்கிறேன். இங்க பாரு, போங்க, அது யாருன்னு பாரு, நான் தான். அவன் கோயில் வாசல்ல அவன்கிட்ட போய் சொல்றேன், நீ அவன் கோயில் தான் அது, அவன் எப்படி ஆட்சி செஞ்சியோ அப்படி நான் செய்வேன். நிறுத்துப்பா அந்த இடத்துல. என்ன நடக்குதுன்னா, அந்த ஐயரு கதறாப்ல, உள்ள வராதிய கோயிலுக்குள்ள வராதியன்றாப்ல, தலைவாசல் வராதிய சுத்தி வாங்கன்றாப்ல. ஏன்னு, சீமான் என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க வளர வேண்டிய தலைவர், நீங்க இப்படி காரியம் பண்ணலாமா, நீங்க நேர் வாசல்ல வரலாமா ஏன்னு கேட்டேன். யாருமே வரமாட்டாங்க, வந்தா ஆட்சி போயிரும், பதவி போயிரும். அந்த பதவியில இல்லையே, இப்படி பேசுனீங்கன்னா இப்படி பதவியில இல்லையே. பதவி அவன் தந்தா தான் பதவி. இங்க பாருங்க, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, என் பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. என் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் கட்டிய பெருவுடையார் கோயிலில தலைவாசல் வழியே சென்று பெருவுடையாரை வழிபட்டு வந்த ஒரே தமிழ் மகன் நாம் இருந்தாரு. எந்த தலைவனும் போக மாட்டான், எந்த தலைவனும் போனா சீக்கிரம் செத்து போயிருவோம், இல்ல பதவி போயிருவோம் பயந்த பரதேசிகள் போக மாட்டான். புரியுதா? நான் மட்டும்தான் போய் கும்பிட்டேன். அவன்கிட்ட சொன்னேன், டேய் உலகம் புறா வென்ற எங்களை ஒரு நாடற்றவனாக்கி விட்டுட்டு போயிட்ட, இப்ப இருக்கிறதே அது காப்பாத்தி வைக்கவும் பேரன் கூட இருந்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவன்
சாவா மாவா பேராடு என்று வளர்த்தாங்க. அது மாதிரி நான் ஆடு மாட்டோட பேசிட்டுக்கேன் பாரு. இது பூரா மாடு முன்னாடி நிக்கிறது ஆடு. சீமான் மாட்டோட பேசுகிறான், சீமான் ஆட்டோட பேசுகிறான். எனக்கு அறிவு இருக்கு, அதோட பேசுறேன். புரியுதா? டேய், நான் பேசுறத கேட்டு கலையாம நிக்குதுற அந்த மாடு. ஏன் நான் பேசுறேன்? பேசும் திறன் இருந்த உனக்கு பல ஆண்டுகளா பேசுறேன், நீ என்னை கவனிக்கல. பேசும் திறனற்ற அதுக்கு பேசணும். ஏன்? என் தாயின் மார்ல ஓராண்டு தான் பால் குடிச்சேன். ஆனா இதுவரை எனக்கு பால் ஊட்டுகிற தாய் என் பசுதான். பேசும் திறனற்ற அவனுக்காக பால் ஊட்டி அந்த தாய்க்காக இந்த மகன் பேச வேண்டும் என்று பேசினேன். அதனாலதான் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று போட்டு அரசு கவனிக்கல. நீ என்ன வேணாலும் செய்யடான்னு நானே மாட்டை வச்சு மேய்ச்சி ஓட்டி கொண்டு மாடு மேய்க்கிறேன் பாரு. போய் மேய்ச்ச அத என்ன பண்ணாங்க, என்னோட நின்று வேடிக்கை பார்த்தாங்க. எப்படி மேய்க்கிறாரு, நல்லா மேய்க்கிறாரு. இப்ப நான் மேய்ச்சல, இனி நாடே மேய்க்கும். எப்படி மேய்க்கும்? அரசாங்க வேலையாக மேய்க்கும். மருதம் என்ற அந்த சோலைக்கு பேர் வைத்து அந்த நிலத்துக்கு மேய்ச்சல் நிலத்தை உருவாக்கி பலாயிரக்கணக்கில் என் ஆயர்குடி மக்கள், என் உறவுகள் ஆடு மாடுகளை சுதந்திரமாக மேய்க்க அனுமதிப்பேன். அவர்களிடமிருந்து பாலை என் அரசு கொள்முதல் செய்து கொள்ளும். நான் கணக்கில்லாத ஆடு மாட்டு பண்ணைகளை, எருமை பண்ணைகளை, கழுத பண்ணைகளை உருவாக்குவேன். நாட்டுக்கோழி பண்ணைகளை உருவாக்குவேன். இங்கே பால் பொருளாதாரத்தை மட்டும் உங்களுக்கு படமிட்டு காட்டுகிறேன். பல ஆயிரம் ஏக்கரில் மாடுகளை வளர்ப்பேன். படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் இதே திருவில்லிபுத்தூரிலேயே அரசு வேலையை கொடுப்பேன். நீ நம்ம அப்பனாத்தா போல தூக்கச்சட்டியில் சோறை கொண்டுகிட்டு நீ வாங்கர் வாளை தூக்கிக்கிட்டு வெறுமேலோடு போய் மாடு மேய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ நான் சொல்ற இடத்துல அது மேய்ஞ்சுக்கிட்டு வரும். அது என்ன மேயுமோ புல்லு வளர்த்துருவேன். 100 ஏக்கர்ல 10 ஏக்கர் 5 ஏக்கர் குளத்தை வெட்டிடுவேன். வாகை, வேம்பு, புங்கை, பூவரசு, அகத்தி, அதுக்கு என்னென்ன தீவனமோ அவ்வளவு வளர்த்துருவேன். நீ ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, அதுவே மேயும். பாடு ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு வா. போங்க. இந்த நிலத்துல மாடு மேயும் ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு உன் மகன், உன் உடன் பிறந்தவர் மாத்துறேன். ஒன்னு காற்றாலை, அங்க மின் உற்பத்தி செஞ்சிடறேன். அணு உலை, அனல் எல்லாம் அதெல்லாம் அந்த ஆபத்தான மின் உற்பத்தியை மூடிடுறேன். இந்த காற்றாலை எடுத்துக்கிறேன். மாடு கீழே மேயும், மேல சூரிய தகட போட்டுறேன். கீழே புல்லு இருக்கும், மாடு மேயும், அதுக்கு நிழலா இருக்கும். இந்த மாதிரி மேயுது. மேல சூரிய தகடு, சூரிய ஒளியில் மின் பூங்கா அமைக்கிறேன். மாடு மேய்க்கிறது மட்டும் வேலை இல்லை, காற்றாலையில வேலை, சூரிய மின் தகட்டுல வேலை. 3 பயன்பாட்டுக்கு இந்த நிலத்தை எடுத்துக்கிறேன். இந்த குளத்தை வெட்டிடுறேன். குளத்துல மீன் வளர்த்துக்கிறேன். எவ்வளவு வேலை செய்கிறேன் பாரு. இப்படி மாடுகள் தங்குவதற்கு கூரையில் சோலார் தகட, சூரிய ஒளி மின் பூங்காவை மேல அமைச்சிடுறேன். கால்நடை அங்க வளர்க்கறதுனால அரசு கால்நடை மருத்துவமனை அங்க தொடங்கிருது. அங்கே கால்நடை மருத்துவம் படித்த மருத்துவர்களுக்கு அரசு பணி அங்கே கொடுத்து அங்கே குடியிருப்புகளை கொடுத்துறேன். பால் எடுத்துக்கிறேன். இப்படி பாலிலிருந்து உற்பத்தி ஆகும் பொருட்களுக்கு தொழிற்சாலைகளை அங்கே கட்டிடுறேன். திருவில்லிபுத்தூர்ல கட்டிடுறேன், விருதுநகர்ல, ராஜபாளையத்தில் கட்டிடுறேன். நீ இங்கிருந்து எங்கே வேலைக்கு வர வேண்டியது, இங்கே இரு. அந்த தொழிற்சாலைக்கு போக சைக்கிள் கொடுத்துருவேன், சாப்பாடு அங்கே கொடுத்துருவேன். ஏன்? நானே விவசாயம் பார்ப்பேன், உப்மா கிண்டி போட மாட்டேன், நல்ல சோறு போடுவேன், நல்ல சோறு போடுவேன். அப்புறம் பால் இருக்கு, குடிச்சுக்கலாம். மோர் தயிர் இருக்கு, சாப்பிட்டுக்கலாம். நெய் வெண்ணெய் இருக்கு, சாப்பிட்டுக்கலாம். நாட்டுக்கோழி பண்ணை இருக்கு, முட்டை சாப்பிட்டுக்கலாம். தம்பா இருக்கலாம். எவனாவது சேட்டவனா தூக்கி போட்டு மிதிக்கலாம், நல்லா செய்யலாம். இந்த மாதிரி குளிரூட்டப்பட்ட தொழிற்சாலை எப்படி இயங்குது பாரு நம்ம தொழிற்சாலை. பாரா டே, திருவில்லிபுத்தூர்ல படி ஒரு தொழிற்சாலை இருந்தா எப்படி இருக்கும் பாரா. பாரா பால். இந்த இவர் படித்தவர் எத்தனை லிட்டர் பால் எடுத்திருக்கோம், எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, நெய்க்கு போகுது, எவ்வளவு பதப்படுத்தப்பட்ட உணவு கிடங்குக்கு போகுது, எத்தனை லட்சம் டன் பால் கறந்திருக்கோம் லிட்டரு, அதை கணக்கிட படித்தவர்கள், சாப்ட்வேர் படித்தவர்கள். இங்க பாரு, பாலாடை கட்டி
நெய், தயிர், மோர் எல்லாம் தயாரிக்கிறோம். படிக்காதவன் எங்க இருப்பான்? அவனுக்கு வேலை இருக்கு பாரு. இந்த மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது, இந்த குப்பையில எடுத்துக்கிட்டு வருவது, இங்க எல்லாமே சிசிடிவி கருவி பொருத்திடுவேன். பண்ணையில மட்டும் இல்ல, நாட்டிலேயே. பிக் பாஸ் மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஐ ஆம் ரியல் ஹீரோ, இல்ல ரியல் ஹீரோ, ரியல் பாஸ். நான் பாட்டே இருப்பேன். உன் வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன். இங்க நின்றுவேன். வீட்டுக்குள்ள போவிட்டு நின்றுவேன். வெளியில வந்தா பின்னாடியே வருவேன். நீ பரிசத்த தாலியத்த என் பிள்ளைய சேட்டை பண்ண தொலைச்சுட்டேன். ஏன்னா சாட்சி நான் சொன்னபோது யாரு பார்த்தா? நானே சாட்சி. பார்த்துக்கிட்டே இருக்கும் பாரு கண்ணு. தப்பிக்கவே முடியாது, ஓட முடியாது, ஒழிய முடியாது. ஒழுங்கா இருக்கணும், நாட்டுல ஒழுங்கா இருக்கணும். கண்காணிப்பு கருவியை பொருத்தி இந்த மாதிரி பெரிய பெரிய கோபுரங்கள் வச்சிருவேன். நீ குடும்பத்தோட வந்து என் பண்ணையை பார்க்கணும்னா அதுக்கு வசதி வச்சிருப்பேன். ஹெலிகாப்டர் வச்சிருப்பேன், சுத்தி நீ பார்க்கலாம். ஜீப் வச்சிருப்பேன், சுத்தி பார்க்கலாம். பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டியிருப்பேன், அதுல இருந்து படங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருவாக்குவேன். இது பாரு, இது ஆஸ்திரேலியா எப்படி பண்ணையை வச்சு பால் பொருளாதாரத்துக்கு போகுது, வேலை வாய்ப்பை பெருக்குதுன்னு பாரு. ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பண்ணை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விருதுநகர்ல இருந்தா என்ன கெட்டு போயிருமா? கெட்டு போயிருமாடா பாருடா. இனிமே சொல்லும் மாடு போடா மாடுது மாடுடா அப்படி சொல்லு. என்ன ஐயா ரஜினிகாந்த் அண்ணாமலையில பாலுத்தே பெரிய பணக்காராகும் போது என்னடா நீ? இது டென்மார்க். இது பெரிய பால் பொருளாதாரத்தில் பெரிய நாடு டென்மார்க். இது அமெரிக்கா. அமெரிக்கால நீ மாடு மேய்க்காத நினைச்சிட்டு இருந்த இல்லடா, பாரு மேய்க்குது பாரு. அமெரிக்கா பண்ணை. இது பிரேசில். பால் பொருளாதாரத்தில் பால் ஏற்றுமதியில் உலகத்தில் முதலிடத்தில் இருக்கு. இந்தியா இரண்டாவது. மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம், இரண்டாவது பிரேசில். இப்ப நாம வந்தவன தமிழ்நாடு முதலிடம், எல்லாரும் இரண்டாவது. டேய் முன்னாடி நிக்கிறவன கருணாநிதி மகன் அந்த மகன் நினைக்காதா, புறவாகர மகன் காமராஜ் பேரண்டா, கக்கன் பேர, வாவு சிதம்பரம் பேரு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவன் வாரிசுரா. நீ இந்த பிக்காலி பயிர் இருக்காத. நீ என் நாட்டை பேரன்பு கொண்டு காதலிக்கிறா, பேரன்பு கொண்டு காதலிக்கிறா. பிரேசில் நாட்டில என் செல்ல உடன் பிறந்தவனே, என் ஆத்தாள் அப்பனே பிரேசில் நாட்டில் மாட்டை ஜீப்ல மேய்க்கிறான், வல்லூத்துல மேய்க்கிறான், ஹெலிகாப்டர்லையும் மேய்க்கிறான். நான் ஒண்ணு எந்த ஒரு ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான். இது யாரு? ஆஸ்திரேலியால உலங்கு உறுதி. இந்த வர வெள்ளக்காரன் மேய்க்கிறான் பாரா, பாரா டேய் வெள்ளக்காரன் மேய்க்கிறான் பாரா. நீ ஏண்டா விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஹெலிகாப்டர்ல மேய்க்க கூடாது? ஏன் மேய்க்க கூடாது? ஏன் மேய்க்க கூடாது? ஹெலிகாப்டர் வேணாம்டா, ஜீப்ல மேய்ப்போம். இந்த ஜீப்ல மேய்ப்போம். என்னமோ மாடு மேய்க்க சொல்லிட்டாரு. மாடு மேய் குதிரையிலையும் ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான். குதிரையில வராம பாரு, பாரா கூட நாயும் கூட்டி நாய் மேய்க்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜீப்ல மேய்ப்போங்கிறோம். குதிரை கூட வாங்கி மேய்ப்போம், குதிரை மேய்ப்போம். பெரிய பண்ணையா போட்டோம்னா ஹெலிகாப்டர்ல மேய்ப்போம், ஹெலிகாப்டர்ல மேய்ப்போம். மாடுகளை பிளைட்ல ஏத்தி கொண்டு வரான் விண்ணூர்தியில வெளிநாடுகளுக்கு கறிக்கு. நான் மாட்டுக்கறி விலை உயர்ந்த சந்தை. ஆடுகளை மாடுகளை கப்பல்ல ஏத்தி போறான் பாரு. ஆஸ்திரேலியால இருந்து ஏத்துறான். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல விருதுநகர்ல இருந்து ஏத்தக்கூடாதாடா? ஏத்தக்கூடாதா? கப்பல் ஏத்த மாட்டேன்மா. மாட்டு இறைச்சி ஏற்றுமதி கொஞ்சம் போங்க. घोषित வாங்க வாங்க வாங்க. भारत सरकार நான் சொன்ன சிரிக்கிறீல. நம்ம நாட்டின் மதிப்பிற்குரிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசுறாரு என்பார். நான் சொல்லும் போது நீ சிரிச்ச. மாட்டுக்கறியில அவர் காசு இருக்குடா, பொருளாதாரம் இருக்குடா அப்படின்னு. போடா பைத்தியக்காரா, நீ ஏண்டா இவங்கள நம்புற? கூட பிறந்த அண்ணனை நம்புடா. भारत सरकार ने घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. நாடு
அதிகமா நம்ம நாடு சம்பாதிக்கிறது மாட்டுக்கறி ஏற்றுமதியில். பீஃப் எக்ஸ்போர்ட் மே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்கிறார். அண்ணன் முதலமைச்சரான பீஃப் எக்ஸ்போர்ட் மே தமிழ்நாடு இஸ் நம்பர் 1. டேய் ஏண்டா இந்த கேடு கட்டவங்க ஓட்ட போட்டு நீ என்ன ரோட்ல போட்ட? பைத்தியக்காரா. எருமை பண்ண மாடு போயிடுச்சுரா. மாட்டுக்கறி, மாட்டு தோல், மாட்டு என்ன சொல்றது, மாட்டு பால். பால்னா பால் நினைக்காத, பால்ல எவ்வளவு மோர், தயிர், நெய், வெண்ணெய், பாலாடை கட்டி, பால் எல்லாம் தனித்தனி. ஒரு தொழிற்சாலைக்குள்ள நீ வருவ, வெவ்வேறு சீருடை கொடுத்துருவேன். நீ நான் பாலாடை கட்டி, நான் தயிர், நான் மோர், நான் நெய், நான் வெண்ணெய், இப்படி ஒவ்வொன்னா போயிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த கழிவுகளை எடுக்கிறதுக்கு டிராக்டர் ஓட்ட கத்து கொடுத்துருவேன். அதுக்கு அது பால் நல்லா காட்டல, அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து இங்கேயே பெரிய குப்பை கிடங்க போடுவேன். மாட்டு சாணத்தை கொட்டுவேன், எருமாட்டு சாணத்தை கொட்டுவேன், ஆட்டு புழுக்கையை கொட்டுவேன், எல்லாத்திலையும் கொட்டி மக்க வச்சு அதுக்குள்ள இருந்து என்ன எடுப்பேன், சிலிண்டருக்கு கேஸ் எடுப்பேன். எப்படி எடுப்பேன்? அங்க ஒரு தொழிற்சாலை, அங்க உனக்கு வேலை. படிச்சவன் படிக்காம என் ஆத்தாளுக்கு அக்காவுக்கு அன்னபூர்ணி சூப்பர் 6 கிடையாது, எல்லாம் 6 ஓசி கிடையாது. காசுக்கு தருவேன், தட்டுப்பாடு இல்லாம சிலிண்டர் தருவேன். ஆனா நான் உற்பத்திக்காக செலவு, அங்க வேலை பார்க்கிற என் பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதை கொடுத்துட்டு எடுத்துக்க. இந்த ஓசிக்கு விற்க வந்தவன் இல்ல, நான் ஓசி அதை கொடுப்பேன் படிப்பு, ஓசி அதை கொடுப்பேன் மருத்துவம், ஓசி அதை கொடுப்பேன் தண்ணி, வேற எதையும் ஓசி அதை எதிர்பார்க்காத. இப்ப எருமைன்னு யாரையும் சொல்லாத, அது பெருமை. இந்த எருமை பண்ணைய நான் உருவாக்குறேன். உலகத்திலே மாட்டுக்கு இந்த கறி, இந்தியா ஏற்றுமதி செய்யற கறியிலே அதிகம் எருமை கறி தான். மக்கள் விரும்பி சாப்பிடுகிற கறி எருமை கறி தான். எருமை பாலுக்கு மதிப்பு அதிகம். மாட்டுப்பாலும் இந்த எருமைப்பாலும் A2 வகை, தாயின் மார்ல இருக்கிற பால் என்ன தரமோ அது. இந்த எருமை பாலை எடுத்து அதை நம்ம சந்தைப்படுத்துறோம். இது எதுவுமே வராது வரட்டு காடு. இது காடு மண்டி கிடக்கும், ஒண்ணுமே வராது. அங்க வைக்கிறோம் பண்ணை, விளங்குதா? கரும்பு வரும் வாழை வருங்கிற நிலத்தளிக்கல, பொட்ட காடுங்க தரிசுங்க, ஒண்ணு வராது. போடுறாங்க கரெக்ட் காடு போடுறான். புல்லு வளரும்டா, போதும்டா, அவ்வளவுதான்டா, மாட்டை வச்சிரும்டா. புல்லு வரும்டா, ஆட்டை வச்சிரும்டா. இவ்வளவுதானே. இந்த மாதிரி எருமைப்பால் அதேதான். இனிமே எருமைன்னு சொல்லாத. இதுக்கு முன்னாடி இந்த எம்எல்ஏ எம்பி வேணா சொல்லு. பாலாடை கட்டி சீஸ் பசுல இருந்து, எருமை பால்ல இருந்து, எல்லாத்துல இருந்தும் தயாரிக்கிறோம். கொஞ்சம் வேமா போங்க, நேரம் இல்ல, வேற கொடுத்து. இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருப்பாய்டா, நல்லா இருப்ப, பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கும். எருமை இறைச்சி நீ எங்கேயும் போகாத வேலைக்கு நான் உன் வாசல்ல கொண்டாந்தாரு. இது யாருன்னு பாரு, நான் சொன்னாக்கா சிரிப்பு இல்லை. இங்க பாரு, இவர் யாருன்னு பாரு. சூரத்னு இந்தியாவில் ஒரு நகரம். இன்று 350 எருமை மாடுகளை கொண்ட அதிநவீன பண்ணைக்கு சொந்தக்காரராக இருக்கும் பீமாபாய் குடும்பம் பால் விற்றை மாதம் 5 முதல் 7 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறது. மாட்டுப்பண்ணை வியாபாரம் மூலமாக அதி உயர் ரக கார்களில் இவர்களது குடும்பம் வலம் வருகிறது. எருமை மாடுகளின் பாலை விற்று லட்சக்கணக்கில் சம்பாதித்து வருகிறார் குஜராத்தைச் சேர்ந்த 65 வயது மூதாட்டி நவல்பென் சௌத்ரி. ஒவ்வொரு மாதமும் பால் விற்று 11 லட்சம் வரை சம்பாதித்து வருகிறேன். எனது ஆண்டு வருமானம் 1,25 லட்சம். பாத்துக்க, ஒரு வீட்டுல ஒரு அம்மா செய்யும் போது நாட்டுல உன் கூட பிறந்தவன் செஞ்சிருந்தா எத்தனை கோடிடாடே. பைத்தியக்காரா, நாசம் பண்ணிட்டியடா நாட்டை. சாராயத்தை குடிக்க வச்சு சாகடிச்சு விட்டானடா. ஏண்டா இப்படி கெட்டு போனேன். 10 பேரை வைத்து வேலை வாங்கும் நவல்பெண் இவர்களுக்கான ஊதியத்திற்காக மாதம் தோறும் 1,50,000 ரூபாயை செலவு செய்கிறார்.
இப்ப எருமை அடுத்த ஆட்டுக்கு வரேன் பாரு. நீ எதையும் மேய்க்கலாம், அது மேய்ஞ்சிட்டு வரும். பால் எந்திரத்தில் எப்படி கறக்கிறேன், நீ கூட நின்னா போதும். ஆட்டுப்பால் அதுக்கான தொழிற்சாலை கற்பனை பண்ணி பாடுறா. இப்படி நம்ம ஊர்ல இப்படி தொழிற்சாலை பனை சார்ந்து, தென்னை சார்ந்து, வாழை சார்ந்து, கரும்பு சார்ந்து, பருத்தி சார்ந்து அங்கங்க தொழிற்சாலை இருந்தா வேலை இல்லைன்னு சொல்லுக்கு வேலை இருக்க மாட்டா தம்பி. ஆட்டுப்பால்ல பாலாடை கட்டி அதை என்ன பண்ற அமெரிக்கா பவுடர் பண்ணிக்கிறான், மாவு மாதிரி ஆக்கி டப்பால அடைச்சு அதை சந்தைப்படுத்துது. நம்ம எப்படி வேணாலும் சந்தைப்படுத்தலாம். இப்படி போத்தல்ல அடைச்சு பாலை அப்படியே எடுத்து பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட கிடங்கு தயார் பண்ணிடுறேன். குளிரூட்டப்பட்ட எப்பவுமே அதுல குளிரூட்டப்பட்ட கிடங்கு இருக்கும். அதுல பால் பத்திரமாக கெடாமல் சேமிக்கப்படும். ஒரு சொட்டு கலப்படம் இருக்காது, நீ நம்பி சாப்பிடலாம். இப்ப தாயின் மார்ல கலப்படம் வந்துடுச்சு, ஏன்னா உன் தண்ணியில யுரேனியம் கலந்ததுனால தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. ஆனால் அண்ணன் வந்த பிறகு தாய்ப்பாலையும் நஞ்சாக விட மாட்டேன், இந்த பாலையும் விஷமாக விட மாட்டேன். பால் பொடி பாரு, ஆட்டுப்பால் பொடி கிலோ கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி 5600 ரூபாய் ஆட்டுப்பால் பொடி. இது விக்குது முக்கியமா, இது பொடி பண்ணி விற்கலாம் மற்ற நாடுகள்ல. போங்க ஆட்டுக்கறி, அது சந்தை. ஆட்டுக்கறி உனக்கு தெரியும் அது எவ்வளவு போகுதுன்னு. ரம்ஜான் தீபாவளினா எத்தனை ஆடுகள், 5 கோடி 10 கோடிக்கு ஒரு சந்தையில கலிபோர்னியா போங்க. மாநிலத்தில் இருக்கிற இது என் தம்பி அர்ஜுன் அமெரிக்கால இருக்காப்ல, நம்ம கட்சியில தான் இருக்காரு. அவரு ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் படம் எடுத்து இங்க எங்க இப்படி இருக்குன்னு உங்களுக்கு அனுப்புறாரு, நீங்க நம்பணும். என் தம்பி என்ன சொல்றாரு பாருங்க. அமெரிக்கால கலிபோர்னியா 160 ஏக்கர்ல ஒரு ஆட்டு பண்ணை. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆடுகளா இருக்கு இல்லையா, மலையின் மீது ஆடுகள் மேய்கின்றது. மேய்ச்சல் நிலங்கள் ஏன் முக்கியம் அப்படின்னு சீமானா ஆடு பாடு மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அதை பற்றி நிறைய விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் இந்த காணொலி. பெண் ஆடுகள் கிட்ட இருந்து பாலை கறந்து அதை அவங்க சீஸா மாத்தி இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா இதே பண்ணையில உருவாக்குன எல்லாமே இருக்கு. இது ஆட்டுப்பால்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாலாடை கட்டி, இதுவும் ஆட்டுப்பால்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாலாடை கட்டி. இது தேன், காட்டு தேன். இது மாட்டுப்பால்ல இருந்து உருவாக்கப்பட்ட பாலாடை கட்டி. இது பாத்தீங்க அப்படின்னா ஆடு, மாடு, செம்மறியாடு 3 பால்களை சேர்த்து பாலாடை கட்டி உருவாக்கி இருக்காங்க. கேட்ட இப்ப எதற்காக இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்களை வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஆடு மாடு அப்படின்னாலே புல் தான் மேயணும், வேற எதுவும் இந்த சோயா தீவனம் இதெல்லாம் போடக்கூடாது. புல்லுல மேயிறப்ப அது தர பால் வேறு ஒரு சுவையில இருக்கு. அப்ப அந்த பால்ல இருந்து நாங்க இந்த மாதிரி பாலாடை கட்டி பண்றப்ப அதோட சுவையும் அதோட தரமும் வேற மாதிரி இருக்குண்ணா. இப்ப ஆடு பாத்துட்ட 150 ஏக்கர்ல அமெரிக்காவில் இருக்கு. நம்ம இந்த ஊர்ல 150 ஏக்கர் கரெக்ட் கார்டு எடுக்க முடியாதாடா? எடுக்க முடியாதா? எடுக்க முடியாதா? 150 ஏக்கர் 150 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் பண்ணையை போட்டு மேல செய்ய முடியாதா? நாட்டுக்கோழி பண்ண வைப்போம். அடுத்த பண்ண பாரு, கழுத பண்ண. கழுத பண்ண இனிமே கழுதையை பார்த்து கழுதைன்னு சொல்லிடாத பாரு. கழுத திருச்சியில ஒருத்தர் கழுத மேய்க்கிறார். வெறும் கழுத லத்தி தான் பாத்தீங்களா, இவ்வளவு ப்ராடக்ட் கொண்டாண்டீங்க. ஆமா, எல்லாமே கழுதையில இருந்து எல்லாமே கழுதையில உற்பத்தி பண்றோம். சரி, அப்படியே ஒன்னொன்னா பாக்கலாங்களா? முன்னாடி நீங்க கழுத பால் தான் பாத்திருப்பீங்க. ஆமா, கழுத பால் உங்களுக்கு தெரியும் 3000 to 5000 போகுது. ரொம்ப ஒரு கழுத பால் லிட்டரு 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் போகுது. உலக நாடுகள்ல அதுக்கு பெரிய மதிப்பு. கழுதை சிறுநீர் இருக்குல்ல, மூத்திரம் பெரிய விலை மருந்து. கழுதை சாணம் பெரிய மருந்து பொருளாக சூப்பர் ஃபுட். இப்போ 3000 ரேட் போகுதுங்க. கண்டிப்பா 3000 கம்மி ஆகுது. அதுல இருந்து பாலாடை கட்டி சீஸ் தயாரிக்கிறார். இவர் யாரும் இல்லை, நம்மால் தான், திருச்சியில். இவன் வெள்ளக்காரன். இந்த டாங்கி சீஸ் பாருங்க, அதிக விலை. நீ சாப்பிடும் போது நான் சாப்பிட்டா சிரிப்ப, வெள்ளக்காரன் எப்படி ரசிச்சு சாப்பிடுறான் பாரு. எதை? கழுத பாலாடை கட்டிய சீஸ பாத்துக்க. நீ சாப்பிடாத, நான் அவனுக்கு வித்துக்கிறேன். 1,49 லட்சம் பெரிய விலை கழுத பால், கழுதை பால்ல தயாரிக்கிற பாலாடை.
வளர்ப்பு தொழிலை ஊக்குவிக்க மத்திய அரசு 50 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இதை வளர்ப்பதற்கு லட்சக்கணக்கில் மானியம் தருவதாக அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. தேசிய கால்நடை வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கால்நடை தொழில்களை தொடங்குவதற்கு நிதி உதவி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நான் சொன்ன சிரிக்கிற நம்ம அரசு இந்திய ஐயா மோடி அரசு கழுத வளர்க்க 50 லட்சம் ரூபாய் மானியம் தரங்குது. நீ ஏன் மானியத்துக்கு வளர்க்கிற? நாம வளர்ப்போம், நீ வா வேலை தர்றேன், நீ வா. நீ உலக நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்வோம் கழுத பால, கழுத சீச. போங்க. இதுல விலை உயர்ந்த பாலும் பாலாடை கட்டியும் கழுதையில இருந்து கழுத பால் இருந்து தயாரிக்கப்படுறதுதான் உலகத்திலே அதிக மதிப்பு. அதுக்கு மிகச்சிறந்த அழகு பொருள்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் தயாரிப்பது கழுத பால்ல தான். பாலாடை கட்டிய இந்த அம்மா அவங்க வீட்டுல சோப்பு தயாரிக்கிறாங்க கழுத பால்ல. அதன் விலை எவ்வளவு பாரு, அது விலை பாரு. இந்த பால் பவுடருக்கு 19,999 ரூபாய்க்கு போகுது, கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு போகுது. அந்த சோப்பு டாங்கி மில்க்கு 3,400 ரூபாய், வெளிநாடுகள் 5,000. இது 380 ரூபாய் 400 ரூபாய் இந்த சோப்பு, கழுத பால்ல தயாரிக்கிற சோப்பு. அப்புறம் முடி உதிர்வதற்கு மற்ற எல்லா அழகு பொருள்களும் அதுல இருந்து தயாரிக்கிறான். ஒண்ணுமே 500, 600, 700 அப்படிதான் போகுது விலை. விலை உயர்ந்த பொருள்கள் சோப்பு எல்லாம். இது பால் பொருளாதாரம். இதுல இருந்து நம்ம நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். இப்ப நமக்கு பசும்பால்ல மட்டும் 3 லட்சம் கோடி இருக்கு. இப்ப பசு, எருமை, கழுதை இதெல்லாம் சேர்த்து வளர்த்து நம் மாநில தேவை போக பிற மாநிலத்துக்கு சந்தைப்படுத்தி பிற நாடுகளுக்கு சந்தைப்படுத்தும் போது 6-7 லட்சம் கோடிகளை நம்ம ஈட்ட முடியும். நம் நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். பசி என்பது பால் இருந்தால் இருக்காது. பால் முழுமையான உணவு. நம் நாட்டுக்கோழி பண்ணை, பனை, தென்னை, கரும்பு, வாழை சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவும் போது மக்களில் நீங்கள் வாழுகிற இடத்தில் உங்கள் மகனால் அரசு பணி கொடுத்து விட முடியும். அதற்கு ஏற்ப சம்பளம் கொடுத்து விட முடியும். ஏனென்றால் உங்களுக்கு 10,000 சம்பளமே அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பிள்ளைகளை நான் படிக்க வைத்து விடுவேன், மருத்துவத்தை நான் கொடுத்து விடுவேன், குடிநீரை நான் கொடுத்து விடுவேன். பெரிய பொருளாதாரம், பெரிய செலவு மிச்சம். என பிள்ளையை நானே படிக்க வைக்கும் போது உங்களுக்கு அது தேவைப்படாது. भारत में जो डेयरी सेक्टर பாலை பற்றி என்ன சொல்றாரு பிரதமர்? மாட்டுக்கறியை பத்தி சொன்னார். இப்ப பாலை டைரி டேல பேசுறாரு. எப்படி பேசுறாரு? பல கோடி பாரு, 8.5 லட்சம் கோடிங்கிறாப்ல. 8.5 लाख करोड़ रुपए का है, जिसकी वैल्यू धान और गेहूं के कुल प्रोडक्शन से भी ज्यादा है. उसकी ड्राइविंग फोर्स भारत के ग्रामीण क्षेत्र में रहने वाली महिलाएं हैं, हमारी माताएं हैं, हमारी बेटियां हैं. பெண்களுக்கு எல்லாருக்கும் அவர் என்ன சொல்றாரு? பால்ல பெரிய பொருளாதார சந்தை இருக்கு. அதுலயே நம்ம தற்சார்பு பொருளாதாரத்துக்கு யாரையும் சாராத ஒரு செல்வந்த நாடா வந்துடலாம்னு சொல்றாரு. அததான் ஓமகன் சொல்றேன். அதனால நான் சொல்றத இப்பவாது நம்பு. பிரதமர் சொல்றாரு செய்யல, உன் பிள்ளை செய்யறேன்ற. பால் ஒரு முழு உணவு. ஏன்னா எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் கழிவு வரும். தாயின் மார்ல ஓராண்டு பால் தான் குடித்தோம், கழிவு வந்தது. பால் முழு உணவு. பால் இருந்தால் என் நாடு பசியை சந்திக்காது. அப்புறம் நானே விவசாயம் செய்யறேன். தாயின் மார்ல இருந்து பால் அதான் குடிச்சோம், நமக்கு முழு உணவு கழிவு வந்தது. இப்ப இந்தியாவின் நடப்பாண்டு பால் பொருளாதார சந்தை 80 லட்சம் கோடி. நாம் குறைந்தது 5 லட்சம் கோடியை தொட முடியும். இந்த 50,000 சாராயத்தை மூடிவிட்டு பாலை விட தனியார் நிறுவனங்கள்லாம் ஒரு ஆண்டுக்கு 6,000 கோடியை ஈட்டுது. அதையே நம்ம அரசு நிறுவனமாக மாற்றி நாம் செய்வோம் என்று சொல்றேன். அதை தயவு செய்து நீ நம்பு. ஈரோட்டை சேர்ந்த பால் பொருள் தயாரிக்கும் நிறுவனம் தயாரிக்குது பாரு. ஈரோட்டில் சீஸ் என்ன தயாரிக்குது ஒரு தனியார் நிறுவனம். ஆண்டு வருமானம் 2,500 கோடி ஒரு முதலாளி சம்பாதிக்கிறார். ஒருத்தர் 2,000 கோடி சம்பாதிக்கும் போது
ஏன் நம்ம நாடு சம்பாதிக்க கூடாது? பல லட்சம் கோடியை சம்பாதித்து எல்லாருக்கும் வேலையை கொடுக்க கூடாது? ஏன் கொடுக்க கூடாது? ஏன் கொடுக்க கூடாது? நிலத்தை கொடுக்கறான் எனக்கு, அவனையும் கூட்டு பங்குதாரா சேர்த்துக்குவோம். இதுக்கு முதலீடு செய்ய காசு இல்ல, 2 கோடியை கொடுக்கறான், லாபத்தில் அவனுக்கு பங்கு பிரிச்சு கொடுப்போம். 10 கோடி கொடுக்கறான். நம் முதலாளிகளை, நம் இனம் சார்ந்த முதலாளிகளை உருவாக்குவோம். என்ன கட்டுப்போம்? என்ன கட்டுப்போம்? பட்டாசை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறியடா, வாடா என் கையை பிடிச்சுக்கடா, இவ்வளவு சந்தை இருக்கடா, இவ்வளவு வருவாய் இருக்கடா, இவ்வளவு வேலை இருக்கடா. இந்தியாவின் மாட்டு இறைச்சி 1,50,000 கோடி ஏற்றுமதி. இதில் மாட்டு இறைச்சி ஏற்றுமதி மட்டும் 40,000 கோடி. மாடு மேய்க்கத்தான் லாயக்கு, ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு என்பதை இனிமேல் பேசாதீர்கள். பேசினால் நீங்கள் மாட்டு பால் குடிக்க கூடாது, நீங்கள் தயிர் மோர் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது. உங்க கையை கடிச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும். இவன் எப்படி நம்மளை வளர்க்கிறான்னா, நான் சொல்றேன் பாரு அண்ணே, மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, பன்னி மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லும் போது ஒரு இழிவான உளவியலை, ஒரு குற்ற உணர்வை நமக்குள்ள தாக்குறான். அது தாழ்ந்தது போல, இழிவானது போல ஆக்கி அந்த ஆடு மாடு மேய்ப்பதும் அவமானம் போல பிஞ்சு மனசுக்குள் இந்த நஞ்சை தள்ளி நம்மளை என்ன பண்றான்? குற்றப்படுத்தி உளவியல் நோயாளி ஆக்குறான். இப்ப ஆடு மாடு வளர்க்க சொல்ற, அது என்ன அப்படின்னு ஆடு மாடை இழிவா சொல்லி சொல்லி அவமானப்படுத்திட்டான். இப்படி சொல்றவன் ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடை வாசல்ல 1/4 கிலோ கறிக்கு நிப்பான். அப்போ முடி இருக்குல்ல, முடிய மயிருன்னு சொல்றது கெட்ட வார்த்தைன்னு இவன் சொன்னான். தலையில் இழிந்த மயிரடைய மாந்தர் நிலையில் இழிந்த கடைன்னு திருக்குறள் பாடுது, வேதம் சொல்லுது. மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வரிங்குது. இப்ப மயிர் கெட்ட வார்த்தையா வேதமே பாடுது. இவன் சொல்லி வைக்கிறான் மயிர் கெட்டதுன்னு. அதனால அந்த முடிய வெற்றவன் தாழ்ந்தவன் உன் மனசுக்குள்ள தள்ளுறான். புரியுத? அழுக்க ஆக்குறவன் அவன் தப்பில்லையா, அந்த அழுக்க வெளுத்து வெள்ளையா குடுக்கிறவன் தாழ்ந்தவனா. ஏண்டா பைத்தியக்காரா, மாடியிலிருந்து குப்பையை போடுறவன் குப்பை இல்லையா, அதை குனிஞ்சு எடுக்கிறான்ல அவன் குப்பைக்காரனா. இந்த கொடுமையை உனக்கு உளவியலா தள்ளுறான். வேளாண்மைய படிக்காதவன் செய்யற வேலைங்கிறான். உன்னைய தாழ்த்தப்பட்டவன்பா. நான் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கணும்? யாரால தாழ்த்தப்பட்டேன்? என்னை தாழ்த்திய வெண்ணைக்கு நாலுகை இருந்ததா? நான் எனக்கு 2 கை இருக்குதா? இல்ல அவனுக்கு 2 மூளை எனக்கு 1 மூளையா? எதில் தாழ்ந்தேன்? எப்படி தாழ்ந்தேன்? இந்த சிந்தனையை உனக்கு தள்ளி பெண்ணிய உரிமை, பெண் அடிமைத்தனம், பெண் விடுதலை எங்க இருக்கு? பெண்ணுடைய விடுதலை சொல்லு, உடச்சு எடுத்துக்கிட்டு வரோம். எங்கடா இருக்கு பெண் விடுதலை? நீனும் நானுமே பெண் உடுத்த விடுதலை தான்டா வீதியில நிக்கிறோம். பைத்தியக்கார இவன் இப்படி சொல்லி நோயாக்கிட்டாங்க. இந்த மகன் சீமான் என் தாயின் 10 மாத கருவறையில் இருந்து என் தாய் கொடுத்த விடுதலை தான்டா நானே இந்த பூமிக்கு வந்தேன். அப்புறம் எங்கடா பெண்ணு விடுதலை? அவ கொடுத்த விடுதலை தான்டா நம்ம எல்லாம் நிக்கிறோம். இந்த நாட்டில் சொல்லுவான்டா அப்படியே, பெண் அடிமை, பெண் விடுதலை, தாழ்த்தப்பட்டவன், முடிவெற்றவன், துணி வெளுக்கிறவன். டேய் செருப்பு தைக்கிறவன், என் வெண்ண செருப்பு தைக்க, நீ செருப்பு நீயே தச்சுக்க. தலைக்கு முடிவெற்றவன் தாழ்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன், அழுக்கு துணியை வெளுத்து வெள்ளையாக்கி தரவன் தாழ்ந்தவன், வேளாண்மை செய்து உணவளிக்கிறவன் தாழ்ந்தவன், ஆடு மாடு மேய்க்கிறவன் அசிங்கமானவன். எல்லா பயனையும் பச்சை மட்டை வச்சு நான் வெளுக்கல. பார்த்துக்கிட்டே மாத்திரண்டா, மொத்தமா மாத்திரேன். இங்கதான்டா நாம் நிமிரணும், உளவியலா நிமிரணும்டா. நாம இலவசத்துக்கு கையேந்தி 1000-2000 கையேந்தி வாக்குக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறதை விட ஆடு மாடு மேய்க்கிறது ஒண்ணு அவமானம் இல்லை. இதான் இந்த மாதிரி தொழிற்சாலைகளை உருவாக்கி உனக்கு உன் வாழ்விடத்தில் என்ன வேலை தருவேன். இது பால் பொருளாதாரத்தில் மட்டும் வேலை. மற்றபடி நாட்டுக்கோழி, வாத்து வளர்க்குதல் எல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றா போட்டு காட்டுவேன். பருத்தி, கம்பு, சோளம், வரகு எல்லாம் தொழிற்சாலை. நீ கவலைப்படாம படிக்கலனால அந்த அரசு வேலை தரேன். அடுத்த தலைமுறையை படிக்காம விட மாட்டேன், படிக்க வைப்பேன். இப்ப என்ன செய்ய, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய. 23ஆம் தேதி வேகமா நான் திருமங்கலம் போகணும். 23ஆம் தேதி நடக்கிற தேர்தலில் என் பிள்ளைகளுக்கு ஓட்ட போடு. இங்க வா, ஒருத்தனவா இந்த திருவெளிபுத்தூர் தொகுதியில போட்டியிடுகிற என் தம்பி கரிகால் பாண்டியனுக்கு வாங்க. கரிகால் பாண்டியனுக்கு
விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். அருப்புக்கோட்டை தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி மணிமாறன் அவர்களுக்கு ஒவ்வொன்னா மணிமாறன், என் அன்பு தம்பி மணிமாறன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்த விருதுநகரில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி லட்சுமணன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிடுகிற என் அன்பு தம்பி மருத்துவர் கார்த்திகேயன் விவசாய சின்னத்தில், சாத்தூர் தொகுதியில போட்டியிடுகிற ஆனந்தராஜா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே, சிவகாசியிலே போட்டியிடுகிற என் ஆறுயிர் தங்கை டயானா சேவியர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே நிற்கிற பிள்ளைகளை, முன்னால் நிற்கிற மகனை சாதி பார்த்து ஓட்டு போடுவீர்கள் என்றால் போடாதீர்கள், மதம் பார்த்து போடுவீர்கள் போடாதீர்கள். தமிழர்கள் என்று இனம் பார்த்து போடுவதா இருந்தால் போடுங்கள். அப்போதுதான் இனமானமும் தன்மானமும் காக்கப்படும். என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் சாதி பார்த்த போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கலை, மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாத்தல. கொஞ்சம் மனசை மாத்தி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்ட, காப்பாற்றுங்க நாட்டை. புரட்சி எப்போதும் வெல்லும், நம்பற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் அன்பு தம்பி தங்கைகள் வெல்க. நாம் தமிழர், நாம் தமிழர். அலவீசுது சீமான் அலவீசுதுங்க, தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தன்னந்தனி வீரர்னு சனம் பேசுதுங்க, அவர் வன்காவிதி மாறும் முன்னு மனம் பேசுதுங்க. அலவீசுது சீமான் அலவீசுதுங்க.